Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய 3 குருமா வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஈஸியா 15 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இது பண்றதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போது இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தது அப்படின்னா நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த குருமா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அரைச்சி ஊற்றி வைக்கிற தக்காளி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கடலை மாவு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த குருமாவை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கடலை மாவு குருமா வந்து ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1/3 கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வந்து வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம். இப்போது இதில் 1/2 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நம்ம குக்கரை மூடிடலாம். பாசிப்பருப்பு வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் பாதி பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஒரு வரமிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம். பருப்பு அப்படிங்கிறதுனால பூண்டு பெருங்காய பொடியெல்லாம் சேர்க்கணும். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துடலாம். இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளோட பாசிப்பருப்பு குருமா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த 3 குருமா வெரைட்டிஸும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. இந்த 3 ரெசிபிஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். நன்றி.